பேசிட்டேன் சரின்ட்டாங்க. இப்படியே 3 நாளா வந்து போனதுல வேலையை காலி பண்ணிட்டாங்க. இன்னும் கணக்கிட்ட வந்து கேட்டா எப்படி வேலைக்கு வச்சுக்குவாங்க? ஃபீல்டுக்கு வரும்போது அதிகாரத்தை ஆத்தென்டிகேஷன் லெட்டரோட வரணும் வேண்டாமா? ஆத்தென்டிகேஷன் லெட்டருங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூல்ஸை ஃபாலோ பண்ணப்பா. நான் ஃபாலோ பண்றேன்னா நான் எதுக்கு உங்களுக்கு காட்டணும்? எனக்கு காமிங்க, வேற யாருக்கு காமி? சரி அவங்களுக்கு காமிங்க. எதுக்கு நான் காட்டணும்? சரி அவங்களுக்கு காமிங்க. அவங்களுக்கு காமிங்க. அப்படியே காட்டுது. வாங்கிட்டு நீங்க ஓடி போயிட்டீங்கன்னா எதுக்கு நான் ஓடி போறேன்? வாங்கிட்டு நீங்க ஓடி போயிட்டீங்க. எவ்வளவு நேரம் நான் லோன் கொடுத்துருக்கேன், அவங்க ஓடி போறதுக்கு அவங்க தான் இங்க நிக்கிறாங்களே. கட்ட சொல்லுங்க அமௌண்ட். நிறுவனத்தோட ஐடி கார்டு காமிங்க. என் ஐடி கார்டு நான் எதுக்கு காட்டணும்? உங்களுக்கு அவங்களுக்கு காமிங்கப்பா. நான் காட்டிக்கிறேன். அந்த காட்டுறேன் காமிங்க. வந்து பொதுமக்களை மிரட்ட வேண்டியது. பொதுமக்களை மிரட்டுறதுக்கு வேணா பணத்தை கொடுத்து திருப்பி கேட்டால் மிரட்டுறதா இருக்குமா? என்ன நீ ஒரு மனசாட்சியோட பேசுங்க. நீங்க ஒரு 2000 ஒருத்தவங்க கொடுக்குறீங்க, அவங்க கொடுக்கலாம் விட்டுட்டு போயிருவீங்களா? விட்டுட்டு போகிறது இல்லை. எப்போ கொடுப்பாங்கன்னு கேளுங்க. எத்தனை நாள் உங்கள்கிட்ட கடைக்கார மாட்டேங்க? எத்தனை நாள் வந்தாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். நம்ம சொல்லுங்க பாப்போம். 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். டிபார்ட்மெண்ட் மேனேஜர் தானே நீங்க? நீங்க எவ்வளோ நேரம் எழுதிங்க? 1 மணி நேரம் டிஆர் எக்ஸாம் எழுதுறது யார் சொன்னா? அப்போ நீங்கள் டிஆர் எக்ஸாம் படிக்கவே இல்லை. படிக்காமையே கலெக்ஷன் வந்தாச்சு. நான் சொல்கிறேன், ஐடி கார்டை காமியே சொல்கிறேன். நான் யாருன்ற சொல்கிறேன். ரூல்ஸு சட்டம் ஒன்று சொல்லியிருக்கு. அந்த சட்டத்தை யாரும் மதிக்கிறது இல்லை. சட்டப்படி என்னவோ அதை தான் பார்க்க சொல்கிறேன். அவங்களை கட்ட வேண்டாம்னு சொல்லலை. உங்களை வந்து நின்று முத்துக்குமார் வந்தோடனே 1000 ரூபாய் கொடுத்துக்குமார். நான் கூட தரேன். இல்லை 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டேன். தரேன். மாதம் இப்போ வேலைக்கு 200 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன். போன தடவை வந்து பற்றி விட்டாங்க வேலைக்கு. கடைக்காரங்களாம் வர்றாங்க, பற்றி விட்டாங்க. காலைல விழுந்தா ஒரே வேலைக்கு செஞ்சுருக்கு. இப்போ பலபடி வந்து அவங்க ஓனர் இருந்தால் சேர்ப்பாங்களா சொல்லுங்க வேலைக்கு? ரூலில் பார்த்துட்டு மூலையாளர்கள் எல்லாத்துக்கும் லோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. எல்லா மெம்பர்ஸும் கமிஷன் எல்லாத்துக்கும் எதுக்கு இந்த பழக்கம்? அவங்க பணம் வாங்கினா அவங்க பணத்தை கடிச்சு போக கமிஷன் நீங்கள் கொடுக்குறீங்களா? எதுக்கு பணம் வாங்கிட்டு சொல்லி சொல்கிறீங்களா? யார் கமிஷன்? நான் கேட்டோம் கேளுங்க. 1 ரூபா கொடுத்துருக்காங்க கேளுங்க. எதுக்கு யாரா கமிஷன் கேட்டுருக்காங்க கேளுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க வந்து சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யறாரு. சம்பளம் தானே நான் வேலை பார்க்குறேன். குழுவில் வாங்கியிருக்காங்கன்னா 10 பேருக்கு சம்மந்தப்பட்ட லோன் வாங்கியிருக்காங்க. இவங்க மட்டும் தனியாக நம்பர்ல லோன் வாங்க கிடையாது. மைக்ரோ ஃபைனான்ஸில் குழுவே கிடையாது. எந்த குழு? மாவட்ட ஆட்சியர் மட்டும்தான் குழு தர முடியும். நீங்கள் யார் குழு தர்றதுக்கு? குழுனா எப்படி தெரியுமா? 10 பேர் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு அந்த அமௌண்ட் எடுத்து 10 பேர் பிரித்தா தான் குழு. நீங்கள் கொடுக்குற குழு கிடையாது. தனிநபர் அதெல்லாம் வந்து தனிநபர் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் டிஆர் எக்ஸாம் படிக்கல, படித்தாதான் தெரியும். படிக்கல விடுங்க. படிக்காமல் ரவுடித்தனம் பண்ணுறது. ரவுடித்தனம் பண்ண தெரியும். என்னப்பா அர்த்தம்? அது என்ன ரவுடித்தனம் பண்ணுறாங்க? வேற என்ன? ஒரு இடத்துக்கு கேட்டால் ரவுடித்தனம் பண்ணுறாங்க. பணம் வந்து கேட்குறீங்க. இருங்க, பணத்தை நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் ரவுடித்தனம்? நீங்கள் வந்து எவ்வளோ நேரம்? ஏன்னா காலையில் 7 மணிக்கு வந்தீங்க. 7 மணிலேருந்து நீங்கள் எவ்வளோ நேரம்? இங்கே வந்து 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரம் ஒரு இடத்துல நிற்கலாமா? ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்க அவங்க முதல்ல என்ன சொல்லுவாங்க? மரியாதை நீங்கள் கிடைக்கிறீங்க. வந்து நின்னாவே மரியாதை கிடைக்கிறதா? வந்து நின்னாவே மரியாதை கிடைக்கிறதா? ஒரு தடவை சொல்ல, 2 தடவை சொல்ல, வாரம் உங்களுக்கு சொல்லுவாங்க. 10 தடவை இல்லை, 6 மாதம் ஆனாலும் நீங்கள் நேராக காவல்துறை அணுகணும். காவல்துறை அணுகி சட்டப்படி தான் நான் பார்த்துக்கணும். அவ்வளோதான் பார்த்துக்கணும். அதுதான் பண்ணணும். போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அந்த மாதிரி அந்த அம்மா வந்து பணம் கட்டுறேன்னு கம்ப்ளைண்ட் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேசுங்க. சரி, தப்பு இல்லை. நீங்கள் நியாயமாக போங்க. உங்களை நியாயமாக கட்ட பண்ணணும். அவ்வளோதான். இங்கே நின்று 10 நிமிஷத்துக்கு மேலே நிற்கக்கூடாது. ஒரு இடத்துல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அதை மீறி நீங்கள் வந்து நிற்கிறோம் அப்படின்னா அடுத்து காவல்துறை நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். சரி, சரியா? கொடுத்து அடுத்து நிற்க விடாமல் என்ன வேலை பண்ணுமோ அத்தனையும் பண்ணுவோம். பொதுமக்களை வந்து மிரட்டக்கூடாது. பொதுமக்களை மிரட்டடா. பணத்தை கொடுத்துட்டு கேட்டால் ஃபோனில் கேளுங்க, நேராக வந்து கேளுங்க. வேண்டான்னு சொல்லல. 1/2 மணி நேரம் தான் மன உளைச்சலாக. போன தடவை அப்படி வேலை வந்து வேலை பற்றியே விட்டாங்க. ஆமா, கடைக்காரங்க வந்துட்டாங்க. ஒரு வேலையை நான் இது வரைக்கும் எப்படி கட்டிட்டேன்னு கேளுங்க. யார் கட்டலன்னா நான் போட்டு கட்டுவேன் பார்த்துக்கோங்க. வாங்கி தரேன். யார் கட்டலாம் நான் போட்டு கட்டிட்டு இருப்பேன். போட்டு கட்டுறது அங்கே போய் வாங்கிட்டு வாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் நான் யாரையும் போட்டுலாம் கட்ட சொல்லுவேன். நானே கட்டலாம் போட்டு இல்லை சார். நீங்கள் எப்போ கட்டுறீங்க? நான் அதுக்கு நான் சொன்னேன் மாசம் கட்டுறேன்னு போன தடவை வந்தாலும் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். மாசம் கட்டுறேன். என்னால் ஏன்னா 200 ரூபா சம்பளத்துக்கு வேலை செய்யும். அதுக்கு முதல்ல 10 நிமிஷம் கூட நிற்க மாட்டார். ஏன்னா அவர் ஒரு பொறுப்பில் இருக்காரு. அவர் நம்மளை நம்பி போட்டாருன்னு அதெல்லாம் கரெக்டு. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எப்போ கட்டுறீங்க அவனை மட்டும் மாசம் கட்டுறேன்னு அவ்வளோதான். உங்களுக்கு இந்த நிறுவனத்துக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சு விட்ருங்க. இந்த தேதியில் இந்த மாதம் கட்டுறேன்னு ஒரு லெட்டர் அனுப்பிச்சு விட்ருங்க. அவ்வளோதான். கலெக்ஷன் வர்றவங்க நீங்கள் கேளுங்க, வந்து கேட்டு போங்க. இல்லையா கிளம்பிடுங்க. இங்கே நின்று 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க. அவங்க நாளைக்கு இங்கே துரத்தி விட்டாங்கன்னா அவங்க எங்கே போவாங்க? எப்படி உங்களுக்கு பணம் கட்டுவாங்க? அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நான் ஸ்டேஷன் மூலியமாக வச்சு நான் பார்த்து தாராளமாக ஸ்டேஷனுக்கு இப்போ கூட போங்க. ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆமாம், ஒன்றும் நம்ம கூட ஏன்னா வாங்கிட்டு இப்படி ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஏமாத்துறன்ற வார்த்தை நீங்கள் சொல்லக்கூடாது தம்பி. ஒருத்தவங்களை வர சொல்லிட்டு போயிட்டு சாயங்காலம் வாங்க சார் தரேன்றது வேறுங்க. சரிங்களா?
அவனால முடியலப்பா. ஆனா அது எதுக்கு ஏமாத்தணும்? அதுக்கு பேர் ஏமாத்துறது. அவனை தான் கேட்குறாங்க. கட்ட மாட்டேன்னு சொன்னீங்களாம்மா? ஆபீஸ் சொல்லிட்டு போயிடலாம் பதில். ஆஃபீஸ்க்கு எதுக்கு வரணும்? லெட்டர் அனுப்பி சொல்கிறேன். நீங்களே வந்து அனுப்ப சொல்லுங்க. அவ்வளோதான்.